சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடுமையான வெயிலின் தாக்கத்தால் இளநீரின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னையில் தற்போது ஒரு இளநீர் சராசரியாக ரூபாய் 90க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கூட்டுறவு வங்கியில் ரூபாய் 1,17,00,000 மோசடி செய்த சங்க செயலாளர் எழுத்தர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோடை விடுமுறையை கொண்டாட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் குவித்தனர். முதலமைச்சர் கொடைக்கானல் வருகை தர உள்ளதால் நாளை முதல் மே 4 வரை கொடைக்கானலில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் சேலையூரை அடுத்த திருவஞ்சேரி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் பென்னிவர்ட். அவருடைய மகன் இவான் ஜோஸ்வா வயது 17 சேலையூர் பகுதியில் ஒரு தனியார் பள்ளியில் +2 படித்து வருகின்ற நிலையில் JEE நுழைவுத் தேர்வில் மதிப்பெண் குறைந்ததால் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உயர்கல்வி குறித்து மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல். தினகரன் கல்வி கண்காட்சி பாராட்டுதலுக்குரியது என ஸ்ரீ கன்யா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பாராட்டு தெரிவித்துள்ளது. என்ன படிப்பது என தெரியாமல் விழித்த எங்களுக்கு வழிகாட்டியுள்ளது. தினகரன் கல்வி கண்காட்சிக்கு வந்த மாணவர்கள் பூரிப்புடன் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சின்னக்குளவடி கிராமத்தில் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியைக்கு சீதனம் கொடுத்து கிராம மக்கள் வழியனுப்பியுள்ளனர். வாக்குப்பதிவு என்னும் மையத்தில் பணிபுரிவதற்காக சட்டசபை தொகுதிக்கு 100 பேர் நியமிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேர மேலாண்மையில் சர்வதேச ஒழுங்கை கடைபிடிப்பவர் MK ஸ்டாலின் என வைரமுத்து புகழாரம் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர் பகுதிகளில் வரும் செப்டம்பர் மாதம் வரை குடிநீர் தேவையை சமாளிக்க முடியும் என சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. கோவையில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அவர்களை வாக்களிக்க அனுமதிக்கும் வரை கோவை மக்களவை தொகுதிக்கான தேர்தல் முடிவை அறிவிக்க தடை விதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் முதல்வர் MK ஸ்டாலின் நேற்று அவசர ஆலோசனை நடத்தினார். மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளுக்காக தமிழகத்துக்கு மொத்தம் ரூபாய் 6,882 கோடியே 67 லட்சம் நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. அரசு கலை கல்லூரிகளில் காலியாக உள்ள 4000 உதவி பேராசிரியர் பணி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் கால அவகாசம் வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்து TRP அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. செய்தித்தாள்கள் வாசிப்பதை ஊக்கப்படுத்த வேண்டும், கல்வி வளர வேண்டும் என்பதே இந்த கண்காட்சியின் நோக்கம் என அமைச்சர் பொன்முடி பேசியுள்ளார். சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் தரும் கட்டமைப்பு கல்லூரிகளை ஆராய்ந்து பார்த்து மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என VIT இணை துணைவேந்தர் தியாகராஜன் அறிவுரை வழங்கியுள்ளார். தினகரன் நாளிதழ் சென்னையை VIT இணைந்து நடத்தும் +2 மாணவர்களுக்கான கல்வி கண்காட்சி அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். மாணவர்களின் சந்தேகங்களை தீர்த்த கல்வியாளர்களை கண்டு பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே இன்ஸ்டாகிராம் காதலரை தேடி வீட்டை விட்டு வெளியேறிய 3 சிறுமிகள் உட்பட 4 பேரை போலீசார் மீட்டனர். நீலகிரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளின் CCTV காட்சிகள் ஒளிபரப்பு திடீரென தடைப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவில் நிகழ்ந்த கார் விபத்தில் இந்தியாவை சேர்ந்த குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் 3 பெண்கள் உயிரிழந்தனர். வாகனங்களில் தேவையற்ற ஸ்டிக்கர்கள் எதையும் ஒட்டக்கூடாது எனவும் நம்பர் பிளேட்டுகளில் தேவையற்ற ஸ்டிக்கர் கூடாது எனவும் போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குதுப் மினாரை ஒளிர வைத்து வாக்களிப்பதின் அவசியம் குறித்து தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் மழை வேண்டி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் சிறப்பு கூட்டத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். 4வது வரிசையில் ஜடேஜா சிறப்பாக செயல்படுகிறார் என CSK பேட்டிங் பயிற்சியாளர் பேட்டியளித்துள்ளார். ஹைதராபாத் அணியுடன் இன்று பல பரீட்சை. வெற்றி பாதைக்கு திரும்புமா சென்னை சூப்பர் கிங்ஸ் என கேள்வி எழுப்பியுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $100.75 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு $92.34 விற்பனையாகிறது. சேலம், ஈரோடு உட்பட வட உள் மாவட்டங்களில் 4 தினங்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகின்ற நிலையில் தமிழ்நாட்டிற்கு அடுத்த 5 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.